முறைகள்னு இருக்கு. இப்போ கட்டாயமா. கார்த்தால அது ஒரு பயம் வழிபாடுன்னு இருக்கு ஒண்ணு இல்லையா? இருக்கு, ஆ. சாயரட்ச வழிபாடுன்னு இருக்கு, உக்ரஸ்வரூபிணியாவும் மாத்தலாம். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அம்பாளை வந்து எப்பயுமே ஒரு சாந்த ஸ்வரூபிணியா, இவளை அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணியா, இந்த மாதிரி விஷயங்களாக நீங்க வழிபடும் பொழுது, இப்ப அவர் ராஜராஜ சோழன் எங்கேயா வழிபட்டார், என்ன எதுக்காக வழிபட்டார்? போருக்கு போவார். போருக்கு போகிறதுக்கு முன்னாடி போருக்கு போகும்போது நம்ம வாராகி அம்மனுக்கு பலி கொடுத்துட்டு தான் போவார். அப்போ அம்பாளை எப்படி வழிபட்டார்னா, அவர் போய் ஜெயிச்சே ஆகணும்னு வழிபட்டார். நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த தெய்வம் அவர் கூடயே போகுமா, அந்த வாராகி அம்மனோட வாளை வச்சு தான் அவர் போவாராம். அவர் சொல்லும் போதே மகாவாராகி அப்படின்னு சொல்லி தான் போவாராம். அப்போது அந்த தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம்னா, அந்த உங்கள் கூட அப்படி ஒரு உணர்வோடு வருவாளே ஒழிஞ்சு உங்களை எதுவுமே செய்ய மாட்டா. இதுக்காக நான் நேமானுஷ்டானத்தோடு இருக்கணுமே, நான் அப்படி இருக்கணுமே இப்படி இருக்கணுமே அப்படிலாம் நினைக்காதீங்க. நீங்கள் ஜென்ரலாகவே எடுத்துக்கோங்க எனது அன்பார்ந்த நேயர்களே. நம்ம சுவாமியே கும்பிடுறோம், அது உங்கள் இதில் ரூமில் வச்சு கும்பிட்டாலும் சரி, ஷெல்ஃபில் வச்சு கும்பிட்டாலும் சரி, பயபக்தியாக கும்பிடுறோம்லங்க, அது போதுங்க சுவாமிக்கு. நீங்கள் இதை தான் வைக்கணும், சுவாமிக்கு நீங்கள் இழந்த பழம் தான் வைக்கணும், மாதுளம்பழம், அதெல்லாம் சாமி பார்க்கலங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களோட சரணாகதி பக்தியை தான் அம்பாள் ரசிப்பாளே ஒழிஞ்சு, நீங்கள் என்ன வைக்கிறீங்க, நீங்கள் தங்கத்தினால போடுறீங்களா இல்லை நீங்கள் சாதாரண மலர்களால் கும்பிட்றீங்களா, அதெல்லாம் பார்க்க மாட்டா. உங்களுடைய தூய பக்தியோட உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சு தாராளமாக சொல்கிறேன், அடியேனோட வார்த்தையை நம்புங்கள், வாராகியை கும்பிடலாம். வாராகியை கும்பிடக்கூடிய காலத்தில் தான் நம்ம கலியுகத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம ராம காலத்தில் வாழலை. அப்படிங்கும்போது நம்ம எல்லா இடத்துலையும் போட்டி பொறாமையோடு தான் வாழ்கிறோம். ஒரு விஷயத்தை நல்ல விஷயம் செய்யும் போதே 10 விஷயங்கள் வந்து கார் வாங்கிட்டியா அப்படின்னு சொன்னாங்கன்னாலே நமக்கு என்ன நடக்கும்னு உங்கள்கிட்டயே அந்த ஆன்சர் விட்டுறேன். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கும்போது நமக்கு தெரியாத திருஷ்டிகளாக இருக்கலாம், நமக்கு தெரியாத பிரச்சனைகளாக இருக்கலாம். இதெல்லாம் நம்ம ஒருத்தட்டி போய் ஃபைட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ ஏன் இந்த மகாவராகியை ஸ்பெஷலைஸ்டாக சொல்கிறோம்? போர் தெய்வம்ங்கிறதுனால இந்த ஸ்பெஷாலிட்டி அவளுக்கு உண்டு. அது மட்டும் கிடையாது, நீங்கள் மகாவராகியை வழிபட்டுட்டாலே இந்த நவவராகியோட தன்மையும் வந்துடும்.